இடத்துல நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகி போகுவதாக. தேவ மகிமை ஆராதனையிலே ஆண்டவரே ஆராதிக்கிற ஜனங்களை நிரப்புவதாக, மூடிக்கொள்வதாக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒருமித்து நாம உயர்த்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினோம், நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினோம், நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்து என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்து என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எங்கள் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே அந்த ஜீவிய நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே. பரிசுத்த ஜீவியமே, அவருக்கென்று ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனமாக, அவருக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதியாக, ஒரு ராஜரிக ஆசாரிய கூட்டமாக நம்மை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே. அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த ஜீவிய நாட்களிலே. என் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த ஜீவிய நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே
அல்லவோ, பொன் வெள்ளியுமோ பெரும் பேர்ப்புகளோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என்னருமே சுவை போதும் எனக்கு நீரே, பரலோகத்தின் செல்வமே என்னருமே சுவை போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இயேசுவே அந்த நாருயிரே, எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த நாருயிரே, இயேசுவே அந்த நாருயிரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை காத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 5 மாதங்களும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி வந்திருக்கிறது. இந்த ஒரு புதிய மாதத்திலேயும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது ஹல்லேலூயா தயவை ஆண்டவரை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம், ஆரம்பமற்றமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது
நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போட ஒரு ஜெப நிலையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தொடர்ந்து ஆண்டவரை உயர்த்தி கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனதை குலைக்கிற எல்லா தடையான காரியங்களையும் தேவன் அகற்றி போடும்படியாக ஹல்லேலூயா ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற எல்லாவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகிற எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இசை வாசிக்கிறவங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். PA சிஸ்டம் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே தகர்த்து போடுகிறோம். ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் ஹல்லேலூயா நிர்மூலமாகும்படியாக கட்டளையிடுகிறோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்முடைய சமூகத்தில் ஆராதிக்க உம்மை மகிமைப்படுத்த வாஞ்சையோடும் தாகத்தோடும் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you Lord. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபலர ஷபரபலபரப ரிகபரபலபரபதுரபரபலப கபரபலபரபதுரபரபலபரப ஷபரபலபரப. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. சவால்கள் சந்தித்திடு, உலகத்தில் சவால்கள் சந்தித்திடு, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் எழும்பி நின்று அவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. ஹல்லேலூயா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு ஹல்லேலூயா தாகத்தோடு நாம் வருவோமாக. ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய புதிய அபிஷேகத்தின் தைலத்தினால நம்ம நிரப்பப்படும்படியாக, ஆண்டவருடைய சித்தத்தை பரிபூரணமாய் நம்ம ஹல்லேலூயா புரிந்து கொள்ளும்படியாய், தேவனுடைய வல்லமையை ஹல்லேலூயா நம்ம தரித்துக் கொள்ள ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வருவோமாக. ஹல்லேலூயா.
ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடு. நீச்சல்லாழ மூழ்கிய நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடு. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. தேவ மைந்தனே சுவை விசுவாசித்தோம், போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே. தேவ மைந்தனே சுவை விசுவாசித்தோம், போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அடைந்தோடு. நீச்சலாட மூழ்கிய நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடு. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட பின்மாரியா பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஜப வேண்டுதலிலே தரித்திருப்போம், ஜகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும். ஜப வேண்டுதலிலே தரித்திருப்போம், ஜகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும். என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அடைந்தோடு. நீச்சல்லாழ மூழ்கிய நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடு. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம், தேவ புத்திரர் என முத்திரை போடும். ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம், தேவ புத்திரர் என முத்திரை போடும். என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அடைந்தோடு. நீச்சல்லாட மூழ்கிய நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடு.
ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஓ ரபலபரப ஷபரபலபரப துரடப கபரபலபரபலபரப ரிகமரபலபரப துரடபரபலபரப கமரபலபரப ஷபரபலபரபலபரப. ஒரு தேவ புத்திரர் என்று ஆண்டவரை நாங்கள் விளங்கும்படியாக ஒரு தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையங்களிலே ஆண்டவரை ஊற்றப்படட்டும். ஆண்டவரே இன்னும் அதிகமாய் தேவனுடைய ஆண்டவரே வல்லமையினாலே நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக தேவனுக்கு ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பூமியின் கடைசி பரியந்தமும் நாங்கள் சாட்சிகளாய் நிற்கும்படியாக ஒரு தேவ வல்லமைகளை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உரபபபபப ஷபரபலபரப ஹல்லேலூயா. ரிகபலபரப துரடப கபரபலபரப துரடபரப ஷபரபலபரப ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த காலவேளையிலே எங்கள் மேலே ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நீர் ஊற்றும்படியாக உம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்று அளவில்லாமல் ஊற்றும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊற்றுமையா உம் வல்லமையை ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்களெல்லாம் நிறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்களெல்லாம் நிறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டும்.
காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு தாகத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். மற்றோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா, ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஓ, அவர் மேல ஒரு தாகத்தோடு, அவர் மேல ஒரு வாஞ்சையோடு இந்த இடத்துல நம்ம வந்து நிற்போமானால் நிச்சயமாக அவர் நம்மை ஹல்லேலூயா நிரப்புவார், அவர் நம்மை தொட்டருளுவார், அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். இன்னும் அவரை ஹல்லேலூயா மகிமைப்படுத்துகிறதாய் நம்முடைய ஹல்லேலூயா வாழ்க்கையிலே அவர் ஹல்லேலூயா நமக்குள்ளே அவர் செயலாற்ற துவங்குவார். ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் உம்மை போற்றுவேன் ஆண்டவரே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் உம்மை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே, இன்னும் உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாய் நான் ஜீவிப்பேன் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேரால் அப்படி ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். யாதியின் வேதனை பெருகினாலும்
விதியின் வேதனை பெருகினாலோ, மரணத்தின் பாயம் என்னை சூழ்ந்தாலோ, மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கை யாவுமே இழந்தாலோ, எல்லாமே முடிந்தது என்றாலோ, நம்பிக்கை யாவுமே இழந்தாலோ, எல்லாமே முடிந்தது என்றாலோ, எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் எழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் எழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலோ, கண்ணீரை படுக்கையாய் மாறினாலோ, தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலோ, கண்ணீரை படுக்கையாய் மாறினாலோ, என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர், நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர், நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா, நம்மை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் பெருகிக் கொண்டே இருக்கலாம். நமக்கு நம்பிக்கை அற்று போகிறது போல நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடந்து போகலாம். வாழ்க்கை தாறுமாறான ஒரு நிலைமையில காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம அங்கலாய்ப்போடு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவரை இன்னும் அதிகமாய் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, இன்னும் அதிகமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, நிச்சயமாய் அந்த சூழ்நிலைகளின் மேலே கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மீண்டும் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரை இன்னும் துதிக்க ஆரம்பிங்க. இன்னும் வாய்களை திறந்தவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறாரு. ஆராதிப்பேன். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும்
சொல்லி சொல்லுவோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற துதியில நான் குறைந்து போக கூடாது ஆண்டவரே. எந்த ஒரு ஆண்டவரே நெருக்கமா இருந்தாலும் நான் உம்மை ஆண்டவரே, நான் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் எந்த ஒரு முறுமுறுப்பை நான் பேசிவிடக் கூடாது ஆண்டவரே. எந்த ஒரு கடினமான பாதையா இருந்தாலும் உங்க கரத்தை நான் விட்டு விட்டு நான் ஆண்டவரே நான் போய்விடக் கூடாது ஆண்டவரே. என்னை கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. என்னை கை தூக்கி எடுத்து ஆண்டவரே, ஆண்டவரே என்னை உயர்ந்த அடைக்கலத்துல நீர் வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்மை துதிக்கிறதற்கும் ஆராதிக்கிறதற்கும் எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. தைரியப்படுத்துங்க. எங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து எங்களை தைரியப்படுத்துகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. உம்மை மட்டும் நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை மாத்திரமே நாங்கள் உண்மையாய் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். அந்த 12ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு தடவை மட்டும் வாசிச்சிருவோம். அந்த இங்கிலீஷில் அது பார்க்கும்போது, sow for yourself righteousness, reap in mercy, break up your fallow ground, for it is time to seek the Lord till he comes and rains righteousness on you. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் கர்த்தர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் நீர் பேசும்படியாய், ஒரு உணர்வை கொடுக்கும்படியாய், தேவனை தேடுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை எங்களிலே செயல்படுத்துவதற்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை உள்ளத்தில் உணர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓசியா தீர்க்க தரிசன நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எரோபெயாம், இரண்டாவது எரோபெயாம் என்கிறதான ஒரு ராஜாவின் காலத்தில் உள்ள ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான் இது. இந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய நிலைமையிலே மிகவும் அது ஒரு தொய்வு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டது. சுற்றி இருக்கிற மற்ற ஜாதி ஜனங்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய தெய்வங்களை வழிபடுகிற விஷயங்கள் எல்லாம் இவர்களோடும் இவர்களுடைய வாழ்க்கையோடும் இரண்டரை கலந்து இவர்கள் தங்கள் அடையாளங்களையே இழந்து போகிற நிலைமையிலே அது அதுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. சில ராஜாக்கள் வந்து கர்த்தருக்கு விரோதமான நிலைமையில தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தபோது இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையும் ஒரு ஆவிக்குரிய நிலைமையில ஒரு பின்தங்குகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே போக வேண்டி இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிப்பாய் இந்த ஜனங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. நம்ம இந்த அதிகாரத்தெல்லாம் நம்ம இந்த புஸ்தகத்தில் நீங்கள் முதல்லேருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த ஜனங்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதையும், ஆண்டவருடைய இருதயம் அதை குறித்து எப்படி அங்கலாய்ப்பாக இருக்கிறது என்பதை குறித்தும், ஆண்டவர் அவர்கள் மேலே எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார், ஆனால் இவர்களுடைய நடக்கை எவ்விதமாக அவருடைய வாழ்க்கை அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது என்பதையும் ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த ஜனங்களுக்கும் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையையும் இதிலே நாம் ஆராய்ந்து பார்க்கிறதற்கும், நம்முடைய வாழ்க்கையையும் நாம் தேவனுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புகிறதற்கும் இந்த ஓசியாவின் புஸ்தகத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இப்படி எச்சரிப்பு
எச்சரிப்பாய் பல காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறது மாத்திரமல்ல, பல ஆண்டவருடைய கடும் கோபத்தையும் கர்த்தர் அந்த இடத்துல சில இடங்களில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்கள் தொடர்ந்து போவீர்களானால், இப்படிப்பட்ட நிலைமை உங்களை தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மேல் வருகிறதற்கு ஏதுவாக அது மாற்றிவிடும் என்கிறத ஆண்டவர் சொல்லி கொண்டே வருகிறத நாம் பார்க்கிறோம். அதன் நடுவிலே அப்படி ஆண்டவர் எச்சரிக்கிற அந்த எச்சரிப்பின் நடுவில், ஆண்டவருடைய கடும் கோபத்தை வெளிப்படுத்துகிற அந்த கோபத்தின் நடுவில் ஆண்டவர் இந்த வசனத்தை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே அவர்கள் மீண்டும் அவர்கள் கர்த்தருக்கு நேராய் திரும்புகிறதற்கு ஏதுவாக ஒரு ஆலோசனையாக இந்த வசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதை வருவிசை கூட நம்ம வாசிக்கலாம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவரோடு உள்ள உறவில் நாம் நன்றாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நல்லா ஒரு சீராய் அது போய் கொண்டிருக்கிறோம். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும் இருந்தது. ஆண்டவரோடு அவர்கள் வாழ்க்கையை தொடங்கின போது, ஆண்டவரோடு அவர்கள் நடந்த போது, ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற ராஜாக்கள் அவர்களை ஆளுகை செய்யும் பொழுது இவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே மாத்திரம் அல்ல, நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய நிலைமையிலே மாத்திரம் அல்ல, அந்த தேசத்தில் ஒரு சமாதானம் இருந்தது, அந்த தேசத்தில் ஒரு நன்மைகள் உண்டாகிற நிலைமைகள் இருந்தது, செழிப்பு, நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டாகி இருந்தது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டே வருகிறது. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இந்த ஜனங்கள் வந்த பிறகு அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பின்தங்குகிற அனுபவங்கள் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம குறைவோடு இருக்கும்போது, தேவையோடு இருக்கும்போது, நம்ம கீழான நிலைமையில இருக்கும்போது கர்த்தரை தேடுகிறதற்கும் கர்த்தருடைய சமூகத்தை நாடி வருகிறதற்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறதற்கும் அர்ப்பணிக்கிற ஜனங்கள் சில நேரங்களிலே வாழ்க்கை நன்றாய் இருக்கும் பொழுது, வாழ்க்கையின் பாதையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தேவன் எல்லாவற்றையும் சீர்படுத்தி வைத்திருக்கும் பொழுது, தேவன் சகல நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கிற பொழுது, சில நேரங்களிலே ஜனங்களுடைய இருதயம் கர்த்தரை பின்பற்றுகிறதிலே பின்தங்கி போகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே தள்ளப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு நாம கவனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற வரைக்கும் ஆண்டவரை தேடுகிறதல்ல, ஆசீர்வாதத்தை தந்த அந்த ஆண்டவரை வாழ்நாள் முழுவதும் பற்றி கொள்ளுகிறதுல தான் நம்முடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் மேல வைத்திருக்கிற அன்பு அதில தான் வெளிப்படுகிறது. அவரை உண்மையாய் நாம நேசிக்கிறோம் என்பது அதில தான் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. வெறும் உலக காரியத்துக்காக, வெறும் இம்மைக்கான காரியங்களுக்காக மாத்திரம் இயேசுவை நாம் பின்பற்றி வருவோமானால் நமக்கு ஐயோ என்று வேதம் எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில நான் எப்படிப்பட்ட நிலையில, எந்த நிலையிலே நான் இருக்கிறேன் என்பதை நம்ம யோசித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரை தேடுகிற காலமாய், ஆண்டவருக்கு நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு என்று முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற காலமாய், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நீதியின் கிரியைகளை செயல்படுத்துகிற காலமாய், தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற காலமாய் இந்த காலங்கள் இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தில் அதிகமான கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி உங்க மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஜனங்களோடு கூட அவர்களுக்கு புரிகிற ஒரு பாஷையில் ஆண்டவர் பேசுகிறத பார்க்கிறோம். அவர்கள் விவசாயத்தை அதிகமாக செய்கிற மக்கள், திராட்சை தோட்டங்களை நடுகிறது, வயல் வெளிகள் எல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க, ஆடுகளை மேய்க்கிறது, இப்படி அவங்க விவசாயத்தோடு நல்ல ஒன்றி இருக்கிற அவருடைய வாழ்க்கைக்கு அவர்களுக்கு புரிகிற மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறார்?
காரியத்தை விளக்கி சொல்லுகிறார். நீங்கள் நீதிக்கென்று விதைகள் விதைக்கிறது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது, உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. அப்போ முதலாவது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பண்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நிலம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது நம்முடைய இருதயம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயத்தை ஆண்டவர் பண்படுத்த விரும்புகிறார். He wants to break the fallow ground first. Hallelujah. இருதயம் சரியாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Hallelujah. தேவன் நம்முடைய இருதயத்தை பண்படுத்த விரும்புகிறார். அது என்ன, எப்படிப்பட்ட இருதயமா இருந்தா கர்த்தருக்கு அது உகந்ததா இருக்கும் நம்ம யோசித்து பார்ப்போமானால், சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை சங்கீதத்தில் 34ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தை நம்ம இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். Psalm 34:18 it says, the Lord is near to those who have a broken heart and saves such as have a contrite spirit. அப்ப ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. இன்னைக்கு நம்ம சில நேரங்களில் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துகிறதற்கு எத்தனை பேர் நம்ம இது பண்ணி இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி இருக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும். ஏதோ பிரச்சனை வரும்போது கர்த்தரை தேடுகிறது அல்ல, ஏதோ கண்ணீர் பிரச்சனை வரும்போது கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறது அல்ல, எப்பவுமே கர்த்தருக்கு முன்பாக ஹல்லேலூயா ஒரு ஹல்லேலூயா தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு, நொறுங்குண்ட ஒரு இருதயத்தோடு நம்ம வரும்போது நிச்சயமாய் நம்முடைய நிலம் சரியாக பண்படுத்தப்படுகிறதற்கு ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் தேவனுடைய ஹல்லேலூயா நன்மைகளை, தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆயத்தம் உள்ளதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற மனம், தேடுகிற இருதயம் எவ்வளவு தூரம் நமக்குள்ள இருக்கிறது, எவ்வளவு தூரம் கர்த்தரை தேடுகிற வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இருக்கிறது. இன்னைக்கு எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் வந்து இன்னைக்கு நல்ல உயர்ந்த நிலைமையில வந்துட்டேன், நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு நானே ராஜாவா இருக்க போறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட போக்கில போகிற ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். அவர்களின் நடுவில் இல்லை, ஆண்டவரே என்றைக்கும் நீர்தான் எனக்கு ராஜா, என்றைக்கும் நீர்தான் எனக்கு தேவை, என்றைக்கும் நீர்தான் என்னுடைய வாழ்க்கையின் பிரதானமான ஆண்டவரே, அவசியமான ஆண்டவரே, முக்கியமான பகுதி ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி முதன்மையான ஸ்தானத்தை எத்தனை பேர் அவருக்கு நம்ம கொடுக்கிறதற்கு நம்ம முற்படுகிறோம். யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தையும் இன்னைக்கு பறித்து கொள்ளுகிறதற்கு எத்தனையோ விஷயங்கள் நம்மை சுற்றி நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. பல அழுத்தங்கள் நமக்கு வருகிறது, பல காரியங்கள் நம்மை திசை திருப்புகிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஐ நீட் யூ மோர் தென் எனிதிங் எல்ஸ். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீர்தான் என்னுடைய முதன்மையான தேவை ஆண்டவரே, நீர்தான் எனக்கு மிகவும் அவசியமான ஆண்டவரே உறவு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் வந்து இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்மை உள்ள ஒரு மனதோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் அப்படிதானே இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப நல்லது. ஒருவேளை அன்றைக்கு இருந்த நிலைமையை விட இன்றைக்கு நான் கொஞ்சம் ஆண்டவரை தேடுகிறதுல குறைவுபட்டு இருக்கிறேன், என் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிறதுல குறைவுபட்டு இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருக்கு எனக்கு உள்ள உறவில் சில தடைகள் இருக்கிறது, அல்லது சில பிரச்சனைகள் இருக்கிறது, சில இடையூறுகள் இருக்கிறது என்று சொல்லி நாம உணர்த்தப்படுவோமானால் கர்த்தர் இன்றைக்கு அதை சரி பண்ணிக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலையும் நம்ம அதை குறித்து நாம் வாசிக்க முடியும். சங்கீதம் 51:17 இவ்விதமாக வாசிக்கிறோம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஹல்லேலூயா. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக எப்படி இருக்கிறது
இருக்கிறது என்பதை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கலாம், நம்மளை பார்க்கும்போது ஆஹா ஓஹோன்னு சொல்லி புகழலாம், நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாம், உங்களை மாதிரி பக்திமான் யாருமே இல்லைன்னு சொல்லலாம், நீங்க இவ்வளவு அனுபவம் உள்ளவங்கன்னு சொல்லலாம். ஆனா இன்றைய நிலைமையில என் இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை நன்றாய் அறிந்திருக்கிற ஒருவர் இந்த இடத்துல இருக்கிறார். அவருக்கு முன்பாக நான் எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு வருகிறேன், அவருக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே என் வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு விருப்பம், அவருக்கு உண்மையான அல்லது ஒரு நொறுங்குண்ட ஆவியோடு கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் தேவ சமூகத்தில் வருகிறதற்கு முடியாதபடி தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் பாவம் செய்துட்டு ஒன்றுமே செய்யாத மாதிரி சும்மா உட்கார்ந்துருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை உணர்த்தும்படியாய் தன்னுடைய தாசனை அனுப்பினார், தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவனோடு கூட அந்த காரியத்தை கர்த்தர் பேசின போது அவன் உள்ளத்தில் உணர்த்தப்பட்டவனாக உடனடியாக கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன்னை என்ன செய்தான், தாழ்த்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி தாழ்த்தும் போது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இது: தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாய் இருப்பது போல இனி ஆண்டவருக்கும் எனக்கும் எந்த ஒரு நிலைமையிலையும் ஆண்டவரோடு வர முடியாது என்று நாம் நினைப்போமானால், அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து உங்களை தூக்கி எடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானமெல்லாம் எடுத்த சகோதரன், ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தவர் திடீரென்று ஆலயத்துக்கு வருகிறத நிறுத்தினார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் எந்த ஒரு நன்மை எனக்கு தரலன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விஷ விதை அவருடைய மனதில் விதைக்கப்பட்ட பின்பு படிப்படியாக ஆண்டவரை விட்டு வெளியே போக ஆரம்பித்தார். போக ஆரம்பித்ததோடு மட்டுமல்ல, பலவிதமான மோசமான ஒரு நிலைமைக்கு அவருடைய வாழ்க்கை தள்ளப்பட்டது. குடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறது, இப்படி அவருடைய வாழ்க்கை ரொம்ப சீர்கெடுகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய மனைவி வந்து தேவ சமூகத்தில் அழுவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க இப்படி இருக்கு நிலைமை, மனைவியை போட்டு அடிக்கிறது, பிள்ளைகளை போட்டு அடிக்கிறது, மோசமாக போய்கொண்டே இருக்கிறது. சாக்கடையில் கிடக்கிற அளவுக்கு அவருடைய நிலைமை மோசமானது. அப்போ ஒரு சூழ்நிலையில் அவருக்காக சபையாராக ஜெபித்து கொண்டே இருந்தபோது ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை வந்தது. அவருடைய சரீரத்தில் ஒரு வியாதி வந்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மனம் கசந்து அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் அந்த இடத்துல அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம், அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அதெல்லாம் சொன்னபோது அந்த ஹாஸ்பிட்டல் படுக்கையில் அழுது அழுது தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அவருக்கு மனம் இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக சீர்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த நிலைமையிலிருந்து திரும்பி வந்தாலும் உங்களை அள்ளி அணைத்து கொள்ள, உங்களை தன்னோடு சேர்த்து கொள்ள, தன்னுடைய நோக்கத்தை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம், நம்முடைய நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய அபிஷேகத்தை, ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஏதுவா அது சரியாக்கப்பட வேண்டும். தரிசு நிலங்கள் அது பண்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது அந்த 4 விதமான நிலங்களை குறித்து ஆண்டவர் பேசினார். 4 விதமான நிலங்களிலே ஒரே ஒரு நிலம்தான் கனி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஹல்லேலூயா. அந்த ஒரு நிலமும் என்ன செய்கிறது? சில விதைகள் 30, சில விதைகள் 60, சில விதைகள் 100 பலனை கொடுத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இருதயமாகிய நிலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம் நமக்கு நேராய் புறப்பட்டு வரும் பொழுது அதை உள்வாங்கி கொள்ளுகிற நிலைமையில இருக்கிறதா, அல்லது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடினப்பட்டு போய் இருக்கிறதா? அதை உள்வாங்கினாலும் பலவிதமான உலகத்தின்
உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், உலகத்தின் ஆசபாசங்கள் நெருக்கி அதை ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய முடியாமல் பண்ணுகிறதா, அல்லது உண்மையா தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை அர்ப்பணித்து நறுங்குண்டதுமான ஒரு அனுபவத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மால் வர முடிகிறதா யோசித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலமாய் என்னுடைய இருதயம் இன்றைக்கு இருக்கிறது? ஆண்டவர் அதை நன்றாய் அறிந்திருக்கிறார். அது ஒரு நல்ல நிலமாய், அது பிரயோஜனமுள்ள நிலமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தரிசு நிலத்தினால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? தரிசு நிலம் அப்படின்னா அது வேஸ்ட், அது வீணா, அது அப்படியே கிடக்கும். அதனால அதில் எந்த ஒரு நன்மையும் முளைக்காது. வேணா முள்ளுகளும் குறுக்கும் முளையலாம், களைகள் முளையலாம், ஆனால் நல்ல பலன் கொடுக்கிறதாக என்றைக்கும் அதை இருக்க முடியாது. இன்னைக்கு என்னால் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு என்னால் கர்த்தருக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? அல்லது நான் தரிசாகவே என் வாழ்க்கையை, என் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் காணப்படுகிறேனா என்பதை நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் விரும்புகிறது நாம் 100% அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், 100% அவருக்கு பயன்படுகிற வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கை தரிசாய் இருக்கிறதா அல்லது கர்த்தருக்கு பயன்படுகிறதா? கொஞ்சம் நீங்கள் உங்களை யோசித்து பாருங்க. ஆண்டவர் விரும்புகிறது நம்ம தரிசாய் கிடப்பதல்ல, அந்த தரிசு நிலங்கள் பண்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது ஹல்லேலூயா உடைக்கப்பட வேண்டும். தரிசாய் இருக்கும்போது அது கடினமாகி கடைசியில் என்ன செய்யும்? மழைத்துளி உள்ளே விழுந்தா கூட அதுக்குள்ளே இறங்க முடியாத நிலைமையில தான் இருக்கும். விதையை விதைச்சா மேலேயே தான் விதை இருக்கும். அது அப்புறம் பறவைகளோ காற்றோ அதை அடித்து கொண்டு போயிடும். தரிசா இருக்கிற வரைக்கும், பண்படுத்தப்படாமல் இருக்கிற வரைக்கும் அந்த நிலத்துக்குள்ள எந்த ஒரு நன்மையையும் செயல்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை ஹல்லேலூயா உடைத்து ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த தேவனுடைய வார்த்தைகள் உள்ள போக ஆரம்பிக்கும், உணர்வு ஏற்பட ஆரம்பிக்கும், ஒப்பு கொடுக்கிற அனுபவங்கள் வர ஆரம்பிக்கும். கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஹல்லேலூயா மனமாக நம்முடைய மனம் மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதா நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி சும்மா தரிசாவே இருந்துட்டு போகலாம், வந்துட்டு போகலாம், வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், சும்மா கை தட்டிட்டு போகலாம், சும்மா பாடிட்டு போகலாம். அதனால ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே அது கிரியை செய்கிறதாய் 30, 60, 100 பலன் கொடுக்கிறதா இருந்தாதான் நம்முடைய நிலம் ஒரு பிரயோஜனமான நிலமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் கேட்காதவர்கள் போல நாம் இருப்போமானால், அதை கேட்டும் நம்ம அதன்படி செய்யாதவர்கள் போல இருப்போமானால், அதை கேட்டும் அதனால எந்த ஒரு மாற்றமும் நமக்குள்ள ஏற்படாத நிலைமையில நாம் இருப்போமானால், நம்ம வருகிறதும் இருக்கிறதும் கேட்கிறதும் ஒரு நன்மையும் கொண்டு வர முடியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஆண்டவருக்கென்று நம்ம அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தரிசாய் இருக்கிற நிலங்கள், பாழாய் கிடக்கிற தேசங்கள் எல்லாம் ஏதேனை போல மாறும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா 51:3 இப்படி நாம் வாசிக்கிறோம். இந்த மாசத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற, இந்த திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து, அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும், அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய நிலத்தை பண்படுத்தவும் அதை சரியாக்கவும் விரும்புகிறார். நாம ஒப்பு கொடுத்தா போதும். பண்படுத்தப்படுகிறதற்கு, உடைக்கப்படுகிறதற்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மாற வேண்டுமோ அதை மாற்றுகிறதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம விட்டு கொடுத்தால் போதும், நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் துதியும் கீத சத்தமும் கேட்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் நிச்சயமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்முடைய தரிசு நிலங்கள் பண்படுத்தப்படுகிறதுக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய ஹல்லேலூயா சமூகத்தில் நம்மை தாழ்த்துவமாக ஆண்டவருடைய ஹல்லேலூயா ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே உணர்த்துகிற விஷயங்களில் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியங்களில் முற்றிலுமாய் நம்மை அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தி கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுப்போமாக. எத்தனை பேர் அப்படி செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு பெர்ஃபெக்டாக நான் இருக்கிறேன், நான் எனக்குள்ள எந்த மாற்றமும் வர வேண்டாம்னு சொல்லுவீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்படி யாருமே நம்ம இருக்க முடியாது. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில பகுதிகள் மாற்றப்பட வேண்டும், சில பகுதிகள் உடைக்கப்பட வேண்டும், சில பகுதிகள் சீர்படுத்தப்பட வேண்டும். சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானது போல நம்ம வாழ்க்கையில் அது மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் அதை இன்றைக்கு நமக்குள்ளே செயல்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து அந்த ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு நம்ம திரும்பவும் நம்ம வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிக்கென்று நாம் விதை விதைக்கிறவர்களாய் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நான் ஒன்றை கவனிக்கணும், பாவம் செய்யாமல் இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டுமல்ல, நாம் நீதிக்கென்று விதை விதைக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சும்மா வேஸ்டா நான் தரிசா இருக்கிறது ஆண்டவருக்கு பிரயோஜனம் அல்ல. என் வாழ்க்கையில் நீதியின் கிரியைகள் எனக்குள்ளே செயல்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், தேவனுடைய நோக்கங்கள் எனக்குள்ளே நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் விதைக்கிற விதைகள் நீதிக்குரியதாக இருக்கணும். நம்ம செயலில், நம்முடைய நடக்கையில், பேச்சில் நம்ம நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நீதியின் கிரியைகள் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த தேவனுடைய வசனம் நமக்கு என்ன செய்கிறது? அதை உணர்த்துகிறது. இதெல்லாம் நீ செய், இதை செய்யாத, இதை செய் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வார்த்தை என்ன செய்கிறது? நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் புறப்பட்டு வரும் பொழுது அதை நாம் புரிந்து கொண்டு அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசித்து வரும்போது அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை அது வெளி காண்பிக்கும், நமக்கு சுட்டி காண்பிக்கும், அது நமக்கு பிரதிபலித்து காண்பிக்கும். இன்னென்ன காரியங்கள், இன்னென்ன பகுதிகள், இந்த பகுதியில் நீ சரியில்லை, இந்த காரியத்தில் நீ சரியில்லை, இந்த நபரோடு நீ பேசினதில், இந்த விஷயத்தில் நீ தவறாய் பேசிவிட்டாய், இப்படி செய்து விட்டாய்ன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படும். ஆமென். எப்போ இடைப்படும்னா, நம்ம இருதயம் கர்த்தருக்கு முன்பாக ஒரு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதமாக இருக்கும்போது, அது உடைக்கப்பட்ட நிலைமையில் கர்த்தருக்கு முன்பாக வரும்போது கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. அப்பதான் உள்ள தண்ணி இறங்க ஆரம்பிக்கும், அப்பதான் உள்ள விதைக்க ஆரம்பிக்கும். வசனம் தான் விதை என்று அந்த உவமையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப அந்த வசனங்கள் நமக்குள்ளே விதைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 1ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு நமக்குள்ளே விதைக்கப்படட்டும், நமக்கு நீதிக்கென்று விதைக்கப்படட்டும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் விதைக்கப்படட்டும். நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் நீதிக்குரிய ஆயுதங்களாய் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டதாய் இருக்கட்டும். நமக்குள்ளே இருக்கிற அநீதியான கிரியைகள் அகன்று போகும்படி இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே ஒரு ஹல்லேலூயா மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்க தான் நம்முடைய மனம் புதிதாக முடியும். ஹல்லேலூயா. அந்த மனம் புதிதாக நம்ம தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 12:1-2 நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அடுத்த வசனம் நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்
தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த காரியம் நடக்கணும்னா அவருடைய சித்தத்தை நாம் என்னன்னு சொல்லி தெரிந்து கொள்ளணும். அவருடைய விருப்பம் என்னன்னு சொல்லி, அவருடைய பிரியம் என்னன்னு சொல்லி நாம் தெரிந்து கொள்ளணும். அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில நாம் விதைக்க இடம் கொடுக்க, விதைக்கப்பட இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவர் நம்மை உணர்த்தும் போது, ஆண்டவர் நம்மோடு இடைப்படும் பொழுது எத்தனை பேர் அதற்கு செவி கொடுக்கிறார்களோ, எத்தனை பேர் அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவங்க மனம் புதிதாகுகிறதற்கும் மறுரூபமாகுகிறதற்குமான அனுபவங்களை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசும்போது அதை கேட்காம போக சில நேரங்களில் வாய்ப்பு இருக்கிறது. இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டும் கீழ்ப்படியாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட துணிகரத்திற்கு நம்ம கடந்து போகாமல், ஆண்டவரே ஒரு நல்ல நிலத்தை போல உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதாய் வல்லமை உள்ளதாய் எனக்குள்ளே ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொண்டு வர நான் இடம் கொடுக்க விரும்புகிறேன். என் மனம் புதிதாகட்டும், ஒரு மறுரூபத்தின் அனுபவம் என் வாழ்க்கையில் வரட்டும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கரை இதரைகள் முற்றிலுமாய் நீங்கி பரிசுத்தமும் பிழையற்றதுமான தேவனுக்கு மகிமையான ஒரு சபையாக, தேவன் வசிக்கிற ஒரு ஆலயமாக நான் மாற கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்குள்ளே நம்மோடு கூட பேசுவார். அவருடைய வசனத்தின் மூலமாய் பேசுவார், நம்முடைய சூழ்நிலைகளின் மூலமாய் பேசுவார், அவர் தம்முடைய தாசர்களின் மூலமாய் பேசுவார், ஆண்டவர் சொப்பனங்களின் மூலமாய் பேசுவார், தரிசனங்களின் மூலமாய் பேசுவார், அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அவர் பேசுகிறதற்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் திறக்கப்படுகிறது. திறந்து கொடுக்கும் பொழுது அதில் நீதியின் விதைகளை விதைக்க ஆரம்பிக்கிறோம். அந்த நீதியின் விதைகளை நம்ம விதைக்கும் பொழுது நாம் ஒரு நீதிக்குரிய நன்மையான காரியங்களை அறுவடையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஓசியா 10ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து ஹல்லேலூயா நம்ம மேல நீதியை வருஷிக்க பண்ண மட்டும், till he comes and rains righteousness on you. இன்னைக்கு அந்த மழையாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே ஹல்லேலூயா அவருடைய வல்லமையை செயலாற்ற விரும்புகிறார். என் சொந்த முயற்சியினால நான் நின்று விடுவேன், நான் சாதித்து விடுவேன், நான் மாறி விடுவேன், நான் என்னை திருத்தி விடுவேன் அப்படின்னு நம்மால சொல்லவே முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாம பலனடைந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அவருக்காக நிற்க வேண்டுமா? அவருக்காக ஓட வேண்டுமா? அவருடைய நாமத்துக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டுமா? அந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு நிச்சயமாய் தேவை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை நமக்கு நிச்சயமாய் தேவை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒரு பெந்தேகோஸ்தே திருச்சபை, பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ளவர்களாக அந்த தேவனுடைய ஆவியானுடைய உதவியை, அவருடைய வல்லமையை, அவருடைய பலத்தை சார்ந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறதற்கு நம்ம அவரை சார்ந்து கொள்ளும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நீதியின் கிரியைகள் வெளிப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம பலனடைந்து ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அவரை ஹல்லேலூயா சார்ந்து கொள்ளும் போது, அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை தேடும் பொழுது, அவருடைய சமூகத்தில் போய் விழுந்து கிடக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலத்தின் மேல் பலனடைய முடியும். நம்ம ஹல்லேலூயா மகிமையின் மேல் மகிமையை பார்க்க முடியும். தேவனுடைய கிரியைகள் நமக்குள்ளே ஹல்லேலூயா செயல்படுகிறதை ஹல்லேலூயா நாம மட்டுமல்ல மற்றவர்களும் பார்க்கும்படியாக அந்த காரியங்களை கர்த்தர் அந்த நீதியை நமக்குள்ளே வர்ஷிக்க பண்ணுவார். உங்களை பார்க்கிறவங்க ஒரு வித்தியாசத்தை பார்ப்பாங்க. உங்களை பார்க்கிறவங்க உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்ப்பாங்க. உங்களை பார்க்கிறவங்க உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறதை பார்ப்பார்கள். ஒரு மறுரூபத்தை நிச்சயமாய் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம். ஒரு சில நிமிடங்கள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. நான் இது சொல்லும்போது, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி என்னை ஆராய்ந்து பார்த்து உம்முடைய நித்திய வழியில் என்னை கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவரே என்று சொல்லுகிறத பார்க்குறோமே. இன்றைக்கு ஒரு விசை நம்மை தாழ்த்துவோமா? இன்றைக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு, ஒரு நறுங்குண்ட ஆவியோடு கர்த்தருக்கு முன்பாக நாம் வந்து நிற்போமா? ஏதோ வந்தோம் போனோம் என்று அல்ல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை என் கடமை முடிந்தது, இனி என் வேலையை பார்க்க போறோம் அல்ல. இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் அதிகமாய் நீங்கள் செலவிடுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. கர்த்தரை அதிகமாய் தேடுங்க. ஆண்டவரே எனக்குள்ளே உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்குள்ளே ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. எனக்குள்ளே ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை தாங்க. எனக்குள்ளே தேவன் ஆண்டவரே மகிமைப்படும்படியான அனுபவங்களை தாங்க ஆண்டவரே. எனக்குள்ளே பிரயோஜனமான ஆண்டவரே பயனுள்ள வாழ்க்கையா என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் நாம கேட்போமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு பயன்படாத தரிசனமா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது சும்மா இருந்தாலே போதும், தரிசு நிலமா தான் இருப்போம். ஆனால் கர்த்தருக்கு பயன்படுகிற நிலமாய் நம்ம மாற வேண்டுமானால் பண்படுத்தப்படுகிறதற்கு நம்ம அர்ப்பணி விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய ஹல்லேலூயா வசனம் உள்ள போகிறதற்கு நம்ம நொறுக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே ஹல்லேலூயா நம்மை ஹல்லேலூயா ஹல்லேலூயா பலப்படுத்துகிறதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் செய்யும் பொழுது அவருடைய கிரியைகள் நமக்குள்ளே இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தயவு கொத்த அறுவடை ஹல்லேலூயா நமக்குள்ளே இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அவருடைய நீதி நம்மிலே விளங்க ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்பட ஆரம்பிக்குமே. ஹல்லேலூயா. ஒரு பிரயோஜனம் உள்ளதாய் நம்முடைய வாழ்க்கை மாறுமே. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, there are many areas in my life that needs to be changed. I want to surrender everything into your hands this morning. இந்த காலை வேளையில் என்னிலே மாற வேண்டிய அநேக பகுதிகள் காரியங்கள் உண்டு அப்பா. அதெல்லாம் மாறுகிறதற்கு இன்றைக்கு என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எல்லாரும் கண்களை மூடி உண்மையா ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். Lord, hallelujah, heal me Lord, hallelujah, create in me a hallelujah clean heart, oh Lord, hallelujah, and renew a right spirit within me. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னில் தாங்கும்படியாய் செய்யும் ஆண்டவரே. தேவன் விரும்புகிற ஆண்டவரே பரிசுத்தத்தை எனக்குள்ளே தாங்க, தேவனுக்கு பயன்படுகிற ஒரு நிலமா ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான ஒரு நபராய் என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல மறவாதையா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. God bless you all.